இது வரைக்கும் உலக தோற்றது முதற்கொண்டு நடக்காத ஒரு அற்புதமா இருக்கலாம், ஆனா அவருடைய பிரசன்னம் உங்களை மூடும்னா எனக்கு அது நடக்கும் தான் என்கிற எண்ணம், எனக்கு அது நடக்கும் என்கிற தைரியம் உங்களுக்குள்ளாய் கடந்து வரும். That is the power of presence of God. எனக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது, சப்ஸ்டன்ஸ். That's what faith is. நம்பப்படுகிறவைகளுக்கான உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். கைத்தட்டு கொண்டவர்கள் எவிடன்ஸ், சப்ஸ்டன்ஸ். நீங்க அவரோட இணைஞ்சிருந்தீங்கன்னா அன்புக்கு ஒரு தைரியம் இருக்கும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தைரியமா சொல்லுவேன், எவனுக்குமே நடக்கல, எனக்கு நடக்கும். ஆமென். பவரை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, தேவன் தன்னுடைய பவரை இந்த பூமியில ரிலீஸ் பண்றதுக்கு அவர் நம்மளை தேடிக்கிட்டு இருக்காராம். கைத்தட்டு வந்தவர். ஆமென். தேவனுடைய பிரசன்னத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக இருக்கும்படி அழைக்கிறேன். ஏனென்றால் தேவ சம்பந்தப்பட்ட காரியங்களை நீங்கள் மாம்சத்தின் மண்டலத்தில் இருந்து நீங்கள் கேட்பதினாலே ஒரு பிரயோஜனம் இருக்க போவதில்லை. அதனால தான் சில நல்ல சர்ச்சில் நல்ல க்ரௌட் இருக்கும், நிறையா பேர் லைஃப்பில் வளர்ச்சி இருக்கும். சிலர் மட்டும் அதே பழைய டிவிஎஸ் 50 20 வருஷமாக போயிட்டு இருக்கிறாங்க, அதே வார்த்தையை கேட்குறாங்க, அவன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இவர்களை பார்க்கும்போது வார்த்தையின் மீதே சந்தேகம் வருகிறது. அவர் ப்ராஸ்பெரிட்டி தான் பேசுறாரு, தொடர்ந்து ப்ராஸ்பெரிட்டி பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க இவன் வாழ்க்கையில பாவர்ட்டி மட்டும்தான் இருக்கு. கவனிக்கிறீங்களா? ப்ராஸ்பெரிட்டிய கேட்கறதுனால என் பாவர்ட்டி போறதில்லை, நான் எங்க இருந்து ப்ராஸ்பெரிட்டியை கேட்கிறேன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சமையல் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் போட்டாலும் எல்லா மிக்சிங்கையும் போட்டாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஏன்னா ஸ்டவ்வை நான் ஆன் பண்ணணும். உங்கள் மனது ஆவிக்குரிய மனநிலைக்கு கடந்து வர வேண்டும். ஆவிக்குரிய மனநிலை கடந்து வரும்போது தான் அந்த வார்த்தை சரியான தன்னுடைய டைமென்ஷனை, தன்னுடைய தன்மையை அது விளக்கக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் எப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் வந்தாலும், எப்போ நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்தாலும் காட்ஸ் பிரசன்ஸில் வேர்ட் ஆஃப் காடுக்குள்ளே கடந்து வாங்க. ஒருவேளை அந்த காட்ஸ் பிரசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலன்னா, வேர்ட் ஆஃப் காட் முதலாவது உங்களை காட்ஸ் பிரசன்ஸ்குள்ளே நடத்தும். அப்புறம் தான் வேர்ட் ஆஃப் காட் அடுத்த வேலை செய்யும். வேர்ட் ஆஃப் காடுக்கு 2 வேலை இருக்குது. வேர்ட் ஆஃப் காடு தான் விதை, வேர்ட் ஆஃப் காடு தான் ஜேசிபி. ரெண்டுமே வேர்ட் ஆஃப் காடு தான். மலையை உடைக்கிறது வேர்ட் ஆஃப் காடு தான், கரடு முரடனா சமமாக்குறது வேர்ட் ஆஃப் காடு தான், அப்புறமேட்டு அங்கே விதையாக மாறுறதும் வேர்ட் ஆஃப் காடு தான். முதல் வேலை உங்கள் இருதயம் தேவ பிரசன்னத்தோடு இருக்க வேண்டும். It's very important. It's not just a matter of formulas. Christendom is not a matter of formulas. இது இப்படி போட்டு அப்படி போட்டால் தக்காளியை போட்டு இதை போட்டால் ரசத்தை செஞ்சிடலான்ற மாதிரி இங்கே ஏதாச்சும் வந்து சூத்திரத்தை கற்றுக்கிட்டு போய் வீட்டில் வேலையை பார்த்துடலாம் கிடையாது. திஸ் இஸ் லைஃப். ஆமென், ஆமென். இது வந்து சாம்பார் தயாரிப்பது எப்படி போன்றது கிடையாது. இயேசு கிறிஸ்து போய் கல்லறைக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் செஞ்சார்ன்றதை வச்சு 3 பாயிண்ட் எடுத்து நான் போய் கல்லறைக்கு முன்னாடி நீ செஞ்சேன்னா நடக்க போகிறது கிடையாது. இட்ஸ் மேட்டர் ஆஃப் திங்கிங் ஸ்டைலு, லைஃப் ஸ்டைலு, உங்களுடைய பர்சனாலிட்டி எல்லாத்தோடும் கலந்தது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புரியுதா நான் சொல்கிறது? ஆமாம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஃபார்முலாஸ், ஃபுல் ஆஃப் ஃபார்முலாஸ். அதனால் ப்ரெசன்ஸில் கனெக்ட் ஆயிருங்க. அப்போ தான் அந்த வார்த்தை என்ன டைமென்ஷனில் உங்கள்கிட்ட வேலை பார்க்கணுமோ அது வேலை பார்க்கும். அதனால் ப்ரெசன்ஸில் மாம்ச மண்டலத்திலிருந்து தேவரகமான காரியங்களை என்னைக்குமே கேட்காதீங்க. அப்படி கேட்கும்போது அந்த வேர்ட் ஆஃப் காட் அதிகபட்சமாக உங்கள்கிட்ட என்ன செய்யலாம்னா, உங்களை ஆவி மண்டலத்துக்கு தூக்கிட்டு வந்துச்சுன்னா இட்ஸ் குட். ஆனால் கடைசிவரம் ஆவி மண்டலத்துக்கே வராமல் நீங்கள் இருக்கும்போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவு தாக்கங்களை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், நீங்கள் மாம்சத்திலேயே உட்காந்து வார்த்தை கேட்டுக்கிட்டு. அதனால முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லு. நான் உங்களுக்கு சொல்லவா, பல மணி நேரம் மாம்சத்திலிருந்து வார்த்தையை கேட்பதை விட சில வார்த்தைகள் ஆவியிலிருந்து நீங்கள் கேட்டுக்கணும்.
அதனால நான் என்ன சொல்றேன், உங்க லைஃப்ல பிரசன்ஸ் ஆஃப் காடுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ இந்த நாள் முதற்கொண்டு ஒரு விஷயத்தை நீங்க செய்யுங்க, தேவனுடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ணி. எப்பெல்லாம் பிரசன்ஸை மிஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்றதை நீங்க உணர்ந்துக்காங்க. அகைன் யூ பி கனெக்டட் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். சரியா? நிறைய இடங்களில் சில இடங்களில் வார்த்தைகள் நன்றாக பிரசங்கிக்கப்பட்டவங்க ஜனங்கள் வந்து அந்த வார்த்தையோட டிஸ்கனெக்ட் ஆகியே தான் இருப்பாங்க பாருங்க. காரணம் அந்த பிரசன்ஸ்ன்ற ஏரியாவில் கனெக்ட் ஆகாது. ராஜாவை தேரில் வைத்து கூட்டுவார்கள். ராஜாவை தேரில் வச்சு தான் கூட்டிகிட்டு வரும், சைக்கிளில் வச்சு கூட்டிகிட்டு வரக்கூடாது. அவர் கிரீடத்தை மாற்றி அவருக்கு வந்து சகல ராஜ வஸ்திரத்தை தரித்து சைக்கிளில் பின்னாடி கேரியரில் உட்கார வச்சு கூப்பிட்டு வரக்கூடாது. ராஜாவை தேரில் தான் வரும். காட்ஸ் வேர்டை நீங்கள் காட்ஸ் பிரசன்ஸ் கையத்தட்டு ஆமாம் காட்ஸ் பிரசன்ஸ்லாம் கேட்கணும். அப்போ தான் இந்த வேர்டோட ஃபுல் மெஜஸ்டி உங்களுக்கு தெரியும். ஒரு வேர்டோட ஃபுல் மெஜஸ்டி எப்போ தெரியும்னா பிரசன்ஸில் இருந்து. கையத்தட்டுங்க. ராஜாவை சைக்கிள் வச்சு கூட்டு வரக்கூடாது. எங்கே கூட்டு வரணும்? அப்போ மாம்சத்தில் இருந்துக்கிட்டே தேவனுடைய வார்த்தையை கேட்பது அல்ல, தேவ பிரசன்னத்திலிருந்து கேட்கும்போது அந்த வார்த்தையோட ஃபுல் மெஜஸ்டி தெரியும் பாருங்க. அது வந்து இறங்கும்போது சொல்லி கொடுக்கறது சொல்லி கொடுக்காதது எல்லாமே உங்களுக்கு புரியும். உங்கள் வாழ்க்கையில் அது எளிமையானதாய் மாறும். நான் நாளைக்கு போய் இந்த வார்த்தையின்படி செயல்பட போகிறேன்லாம் நீங்கள் நினச்சிட்டு போக மாட்டீங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கப்பவே அந்த வார்த்தை உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிடும். கை தட்டுங்களா ஒரு தடவை. ஆமென் ஆமென். இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த நேரமே அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். தேவன் அப்படித்தான் தன்னுடைய பிள்ளைகளை டீல் பண்றார். இதோ என்னுடைய உபதேசத்தை நீங்கள் கேட்டதினால் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்னாரு. தன்னுடைய ப்ரீச்சிங்கை முடிச்சுட்டு இப்போ நம்ம எல்லாம் கழுவப்படும்படி சுத்திகரிக்கப்படும்படி ஜெபிப்போமாக அப்படிலாம் தொடங்கலை. என் உபதேசத்தை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ சுத்தம் ஆயிட்டன்றாரு. கையை தட்டுங்க. ஆமே. கேட்டுக்கொண்டிருக்கும் போதே மாற்றங்கள் நடைபெறுவதாக அது தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறது. காட்ஸ் பிரசன்ஸ் பர்வதங்களை மெழுகை போல உருவாக்கும். தேவனுடைய சத்தமே அங்கே இருக்காது, கொஞ்ச நேரத்தில் எல்லாமே மெல்ட் ஆயிரும். ஆமென் ஆமென். அதான் இந்த பிரசன்ஸோட பவர். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் பிள்ளை வந்து உங்கள் வீட்டில் இருக்குது, நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க. வீட்டில் இருக்கும்போது திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு. உடனே உங்கள் பிள்ளை உங்களுக்கு ஃபோனை போடுது பயந்து. அப்பா பயமாக இருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க பயப்படாதம்மா, நான் கூட தான் இருக்கிறேன், டோன்ட் வரி, ஒன்றும் இல்லை, பக்கத்தில் சுவிட்ச் முடிஞ்சால் போடு, இல்லாட்டி விட அப்பா அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றும் பயப்படாத, யார் சுற்றி வந்து எல்லா டோரும் லாக் ஆகிருக்கு, உனக்கு வந்து 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டுறீங்க, இவ்வளோ மேட்டரை சொல்கிறீங்க. சொல்ல 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 அது என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வருது. யுவர் கன்சோலிங் யுவர் சன் வித் யுவர் வேர்ட்ஸ். வார்த்தையை சொல்லி உங்கள் பையனை இது பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் நேரில் இருக்கும்போது அவன் பயந்த உடனே அவனோட கூப்பிட்டு அணைச்சி அப்படி கட்டி தான் பிடிக்கிறீங்க, ஒன்றுமே சொல்லலை. அவனை கட்டி பிடிச்ச உடனே நீங்கள் சொல்லாத 1000 வார்த்தை அவனுக்கு புரியுது. தட் இஸ் வாட் த மேட்டர் ஆஃப் பிரசன்ஸ். அங்கே ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் அவர் அப்படியே ஹக் பண்ணுவார், நம்மளை கவர் பண்ணுவார் பாருங்க, எல்லாமே புரிஞ்சிடும். கையத்தட்டு. அது எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்லவா, இது வரைக்கும் உலக தோற்றது முதற்கொண்டு நடக்காத ஒரு அற்புதமாக இருக்கலாம், ஆனால் அவருடைய பிரச்சனை உங்களை மூடும்னா எனக்கு அது நடக்கும்டா என்கிற எண்ணம், எனக்கு அது நடக்கும் என்கிற தைரியம் உங்களுக்குள்ள கடந்து வரும். That is the power of presence of God. அதை உணர்ந்துட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன தெரியுமா நடக்கும், அது இல்லாமல் உங்களால் வாழ முடியாதுன்னு ஒரு இடத்துக்கு வருவீங்க. ஆக்சிஜன் இல்லாமல் உங்களால் எப்படி வாழ முடியாதோ பிரசன்ஸ் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தோணும். ஏன்னா பிரசன்ஸ் விட்டு வெளியே வந்தோன்னா அவிசுவாசம் உங்களை மோதும், பயம் உங்களை மோதும், குழப்பம் உங்களை மோதும், உடனே உங்களுக்கு மூச்சு முட்டும். இம்மீடியட்டாக காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள வருவீங்க. காட்ஸ் பிரசன்ஸ் உங்களை வலுவான விசுவாசம் உடையவனாய் மாற்றும். தேவனுடைய பிரசன்னம் உங்களை வலிமையுள்ளவனாய் மாற்றும். மலைகளை பெயர்க்கக்கூடிய, மலைகளை தூக்கிவிடக்கூடிய
ஆளா உங்களை மாற்று. இந்த ஹல்க்கு வந்து எப்படி பாருங்க, அவனுக்கு அந்த டென்ஷன் ஆன ஒன்று ஜல்லு 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 ஜல்லுன்னு அப்படி ஆகிறான் பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, அப்படியே அந்த ப்ரெசன்ஸுக்குள்ளே வந்துட்டீங்கனாலே உங்களுடைய பலம் 100 மடங்காயிரும். நீங்கள் ஒன்றை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, அது இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்காது. ஆனால் உங்களுக்கு அது நடக்கும். அது நடக்கும்ன்ற உண்மை உங்களுக்கு தெரியும். இது எல்லாம் உட்கார வச்சு 1 மணி நேரம் பேசலாம் நடக்காது. ஆனால் அவர் லைட் அப்படி கை வச்சுட்டாருன்னா நடக்கும். Taste the presence of the Lord. ஒரு பிக்சர் மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை வந்து விட ஒரு பிக்சர் வந்து இட் வில் டெஸ்கிரைப் சம்திங் அப்படின்றாங்க. அதாவது ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் டிஸ்கிரைப் பண்ணுறதை விட ஒரு படம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா. மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறத விட, எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ஒரு சிச்சுவேஷனை ஒரு படம் காமிச்சிடும். நான் சொல்கிறேன், 1000 செய்திகளை விட ஒரே ஒரு தொடுதல், தேவனுடைய பிரசன்னம் உங்களை வந்து எல்லா கவலைகளையும் நீக்கி, சோர்வுகளை நீக்கி உங்களை பலமுள்ளவனா மாற்றிடும். தேவ பிரசன்னத்தில் இணைந்திருங்கள். மாம்ச சிந்தையை தூக்கி எறியுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்தில் இணைக்கப்பட்டால் உங்களால் மாம்சத்தில் சிந்திக்கவே முடியாது. மாம்சத்திலேயே சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா உன்னால் பிரசன்ஸை ஃபீல் பண்ணவே முடியாது. வருஷம் ஃபுல்லாக உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு போக வேண்டியது. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறது. அப்போ ஏன் லைஃப்பில் சேஞ்ச் இல்லைன்னா, கனெக்ட் ஆகாமல் ஒன்று செய்கிறது. சப்ளை இருக்கிற இடத்துல தான் அங்கே பல்பை மாட்டினா எரியுது. சப்ளை இருக்கிறப்ப தான் வேர்ட் ஆஃப் காடை மாட்டினோன்னா அந்த வேர்ட் ஆஃப் காட் அப்படியே பளிச்சுன்னு வெளியே மேட்ராது. சப்ளை இல்லாமல் நீங்கள் இப்போ 5000 ரூபாய் பல்பை மாட்டினாலும் அது எரிய மாட்டேங்குது. சப்ளை இருந்துச்சுன்னா ஒரு 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 50 வாட்ஸ் தூக்கி மாட்டினா கூட ஜகால்னு அது எரியுது. ரொம்ப முக்கியம். நான் லைட்டுன்றது என்ன சொல்ல வரேன்னா, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பிளெஸிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். சரியா? அதனால் யாராவது மாம்சம் தந்து விட்டு, ஆண்டவரே உங்கள் ப்ரெசன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம், அதுலேயே நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது இது பரிசுத்தம் வாழ்கிறது எப்படி, வந்து விசுவாசத்தில் வளர்கிறது எப்படி, இப்படி ஊறுப்பட்ட விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அப்படியே தானாக வரும். ஹல்லேலூயா. ஏன்னா வார்த்தையை பேசினவரே உங்கள் கூட இருக்கிறார்ல. ஸோ இப்போ என்ன செய்யுங்க, நீ வீட்டுக்கு போகும்போது ப்ரெசன்ஸ்லேயே போங்க. எதை நினைச்சா உன் ப்ரெசன்ஸ் கலையுதோ அதை நினைக்காத. என் ஜனங்கள் வீணானவைகள்னாலே தங்கள் யோசனைகளால் வீணானார்கள், பைபிள் சொல்லு. அவன் வீணா போயிட்டானா. எதனால வீணா போனானா? யோசிச்சே வீணா போயிட்டான். அநேக யோசனைகளால் நீ இழைத்து போனாய், டயர்டாயிட்டு. நீ நிறைய பேர் டயர்டாகிற காரணம் ரொம்ப யோசிச்சு. காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள வாங்க. ஆமென். அது உங்களை பலமுள்ளவர்களாய் மாற்றும். அப்புறம் அப்படியே மெதுவாக வார்த்தைக்குள்ள வாங்க. சொல்லப்படுகிற வார்த்தை சத்தியம் என்பதும் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதிலும் எவ்வித மாற்றம் இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். தொடர்ந்து நண்புக்குரியவர்களே, நாம் ஒரு தொடர் செய்தியை கேட்டுக்கொண்டு ஒரு விசுவாசம் என்கிற தலைப்பிலே தொடர் செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். பல நேரங்களிலே என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் என்கிற வார்த்தையின்படி ஒரு தீர்க்கதரிசியின் வேலை புதிதான ஒன்றை நட்டுவது மாத்திரமல்ல, பழையதை களையலை பிடுங்கி எறிவதும் கூட. ஸோ இந்த விசுவாசம் என்ற தலைப்பில் பெரிய விஷயம் என்னடா, புதிதாக ஒன்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை விட தவறான விசுவாசத்தை குறித்த படங்கள் பிடுங்கி எறியப்படுவதும் இந்த விசுவாசம் என்கிற தலைப்பில் நான் பேசுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஃபெய்த் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அந்த உறுதின்ற இடத்துல சப்ஸ்டன்ஸ்னு வருது. சப்ஸ்டன்ஸ்னால் தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு பொருள். நீங்கள் ஒன்றை நம்புறீங்க, அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கைக்கு உருவமே இல்லை. நம்பிக்கைக்கு உருவம் இருக்கா? இல்லை. நாளைக்கு நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்கு உருவம் கிடையாது, ஒரு நம்பிக்கை தான் இருக்குது. ஆனால் ஃபெய்த்துனா என்னென்னா, அந்த நம்பப்படுகிறவைகளுக்கு ஆன ஒரு உறுதி. புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு நல்லா இருப்பேன் சார், இருப்பேன் நல்லா இருக்கு நம்புகிறேன், என்னால் அப்படின்னு இருக்கும். நீ வேணாலும் பாரு, எனக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது, சப்ஸ்டன்ஸ். தட்ஸ் வாட் ஃபெய்த். நம்பப்படுகிறவைகளுக்கான உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். கைத்தட்டுக்கோங்க அவருக்கு. எவிடன்ஸ், சப்ஸ்டன்ஸ், எவிடன்ஸ். எவிடன்ஸ் எங்க இருக்கு? கண்ணுக்கு தெரியாதுக்கு என்ன சார் எவிடன்ஸ்? கண்ணுக்கு தெரிஞ்சாதான் சார் எவிடன்ஸ்.
இதை கண்ணால் பார்த்த சாட்சியாரும் இருக்கிறீர்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? காதால பார்ப்பான், மட்டும் கண்ணால தான் பார்ப்பாங்க. கண்ணால் பார்த்தனா கண்ணில் பார்த்தாலும் எவிடன்ஸ். ஆனால் பைபிள் சொல்லுது ஃபெய்த்னா என்ன தெரியுமா? கண்ணுக்கு தெரியாததுக்கான எவிடன்ஸ். கையத்தட்டு நல்லா புரியுதா? அதுக்கு தான் தேரில் கூட்டிட்டு வரணுன்ற ராஜாவை. ஆமா, சைக்கிளோட நின்றுட்டு இருக்க கூடாது. நான் சொல்றது புரியாது. பிரசன்ஸ்ல இருந்தா தானே சொல்றது புரியும். எவிடன்ஸா? எதுக்கான எவிடன்ஸ்? கண்ணுக்கு தெரியாத எவிடன்ஸ். ஒரு 4 கோடி ரூபாய்க்கு ஒரு லேண்ட் வாங்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, இல்லை 5 கோடி ரூபாய்க்கு வாங்க போறோம்னா கையில காசு இருக்காது, ஆனா கட்டாயம் வாங்கிடும்டா. ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கு உள்ள. காணப்படாதவைகளின் நிச்சயம். நிச்சயம்னாலே பார்த்ததுக்கான நிச்சயம். ஆனா ஃபெய்த்னா பார்க்காததுக்கான நிச்சயம். அது ஒரு சப்ஸ்டன்ஸ். You can touch it, you can feel it, you can smell it. உனக்கு மட்டும் தெரியும். நம்பப்படுகிறவர்கள் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அவர்கள் பேசுறது எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அது தலையாட்டி பொம்மையில இந்த கீழே ஒரு அந்த பொம்மை எங்கிட்டு நீங்க சாச்சாலும் நேரம் வந்து நின்றும். பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் அது தஞ்சாவூர்னா ஒரு காலத்தில் ஃபேமஸ். இப்போ அது எங்கிட்ட விற்கிறதே கிடையாது. எனக்கு அதோட பெரிய பெரிய டாய்ஸ் சைனாக்காரங்களாம் உள்ளே இறங்கி நம்ம ஊருக்காரன் என்ன செஞ்சுட்டான்? அழிச்சிட்டான். தலையாட்டு பொம்மையை இப்போ இல்லை. அந்த பொம்மையை ஒரு தடவை நான் பார்த்தேன். எப்படி எங்கிட்டு வச்சாலும் சின்ன வயசில் பார்த்தேன், ஜல்லுன்னு எங்கிட்ட ஆட்டி எத்தனை தடவை ஆனால் நேரம் வந்து நின்றுடும். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, கீழே ஒரு வெயிட் இருக்குது. அந்த வெயிட் என்ன செய்யும்னா, நீ அந்த தலையாட்டு பொம்மையை தலைகீழ இப்படி போட்டு விட்டாலும் இப்படி போட்டு விட்டாலும் ஜல்லுன்னு எந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஆடி கரெக்டாக வந்து சென்டரில் வந்து நின்றுடும். அப்படித்தான் விசுவாசிக்கிறவனுக்குள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். கையத்தட்டு. ஆமென். ஆவிக்குரியவனை ஒருவனும் ஆராய்ந்து நிதானிக்கவே முடியாது. Because there is no any psychology to a spirit man. ஆவிக்குரிய மனுஷனுக்கு சைக்காலஜி கிடையாது. ஏன்னா சைக்காலஜி என்பது சென்ஸோட கனெக்ட் ஆனது, மைண்டோட கனெக்ட் ஆனது. சைக்காலஜி இஸ் கனெக்டட் வித் மைண்ட். ஒருத்தனுக்கு மைண்ட் இருந்தால் தான் அவனை சைக்காலஜி பேச முடியும். ஆனால் ஸ்பிரிட்டுக்கு மைண்டே கிடையாது. அப்போ சைக்காலஜி வச்சு நீங்கள் மனுஷனுடைய மனதை நீங்கள் என்ன முடிவெடுக்கலான்னு சொல்லலாம். ஆனால் ஸ்பிரிட் மேனை நீங்கள் சைக்காலஜி வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஸ்பிரிட் மேன் வந்து ஸ்பிரிட்ல தான் மூவ் பண்றான். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசும். அதனால ஆவிக்குரியவனை ஒருவனும் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் கரெக்டா வந்து நேரம் நிற்பான். ஏன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு உங்களுக்குள்ளே. ஃபெய்த் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் என்றால் நீங்க மட்டும் அப்படி நேரம் அனுப்பிங்க. மற்ற எல்லா பொம்மையும் விசுவாசம் 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 ஒரு 50 பொம்மை இருக்கும். ஆனால் ஒரு ஃபேனை போட்டு விட்டோம்னா அதில் ஒரு 48 பொம்மை 49 பொம்மை என்ன செஞ்சிடும்? டமால் டமால் விழுந்து. ஏன்னா சப்ஸ்டன்ஸ் இல்லை. இதெல்லாம் சும்மா கூட்டத்தோட லேலியா லே அந்த குரூப்பு. புரியுதா? அப்போ என்ன தேவை? அந்த பொம்மைக்கு சப்ஸ்டன்ஸ் தேவை. ஃபெய்த்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ். உங்களுக்குள்ள தேவன் பேசுகிற அந்த வார்த்தை, if you hear the spoken word of God, மக்களுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு மட்டும் இருக்கும். எனக்கு மட்டும் ஒரு எவிடன்ஸ் நல்லா தெரியுது சார். 2000 பேர் அமரக்கூடிய ஒரு பெரிய இடம், அவங்க தங்குறதுக்கான இடம் எல்லாமே ரெடியாக போகுது. இனி கேம்ப் நம்ம சொந்த இடத்துல நடக்க போகுது. சர்ச் நம்ம சொந்த பில்டிங்கில் இருக்க போகுது. அந்த பில்டிங்கோடைய ஸ்ட்ரக்சரு அதனுடைய எலிவேஷன் எல்லாமே மைண்டில் இருக்குது. இப்போ இதெல்லாம் நடக்கலாம், இல்லை நடக்கும். நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நான் இருப்பேன். எலிசா சொன்ன வந்து நீ நடக்கும்போது நீ பார்ப்ப, ஆனால் நாங்களாம் சாப்பிடுவோம் அப்படின்னா. ஸோ நம்பாதவர்களும் பார்ப்பார்கள், நம்புகிறவர்களும் பார்ப்பார், நம்புகிறவர்கள் அனுபவிப்பார்கள். ஏன்னா இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது நடக்கும் அப்படின்னு மற்றவன் சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நான் பேசும்போது எனக்குள்ள ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அது நடக்கும்ன்ற எவிடன்ஸ். அன்சீன் திங் தான், இன்விசிபிள் தான், ஆனால் அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அதுதான் ஃபெய்த். தேவன் பேசிட்டாருன்னா உங்களுக்குள்ள அந்த எவிடன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள அந்த சப்ஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வார்த்தை, அதாவது ஃபெய்த்துனாலே அங்கே வேர்டுன்னு ஒன்று இருக்கும். வேர்டோட கனெக்ட் ஆனது தான் ஃபெய்த். விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. The worlds were framed with the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே, by God's word, the world was framed. Framedனா
ஒரு விஷயத்தை ஃப்ரேம்குள்ள கொண்டு வருது. டிசிப்ளினா இருக்கிறத இன்டிசிப்ளினா இருக்கிறத டிசிப்ளின்குள்ள கொண்டு வருது. ஒழுங்கின்மையா இருக்கிறத ஒழுங்குக்குள்ள கொண்டு, அதுக்கு பேர் தான் ஃப்ரேம்ல கொண்டு வருது. உலகத்தை தேவன் ஃப்ரேம் பண்ணாராம். கைத்தட்டு. வார்த்தையினாலே உலகத்தை ஃப்ரேம் பண்ணாராம். ஒரு போட்டோவோ ஒரு ஃப்ரேம்குள்ள வைக்கிறீங்க, அந்த ஃப்ரேமுக்குள்ள அது அடங்கி இருக்கிற போல. அப்ப தேவன் இந்த உலகத்தை ஃப்ரேம் பண்ணாராம். நான் சொல்லவா, நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மையை தேவனுடைய வார்த்தையை பேசி இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஃப்ரேம் பண்ண முடியும். ஃப்ரேம் பண்ணுங்க, இன்னையிலிருந்து ஃப்ரேம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மை ஒழுங்கா மாத்துங்க. God created ஒரு இடத்துல இருக்கு, திரும்ப ரிஃபார்ம் பண்ணார்னு ஒரு இடத்துல இருக்கு, ஃப்ரேம் பண்ணார்னு இருக்கு. அப்ப வார்த்தையை கொண்டு ஒழுங்கே இல்லாத உலகத்தை சரியாகினாராம் தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போலவே அழைத்தாராம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்க இன்னைக்கு சூரியன் சொல்றீங்களே, நீங்க சூரியன் சொன்ன சூரியன் வந்து உங்க முன்னாடி நிக்குதுன்னு வச்சுக்காங்களேன், நீங்க சூரியன் ஒன்னு இருக்கிறது தான் கூப்பிட்டுருக்கீங்க. ஒருவேளை இன்னைக்கு சூரியன் இப்ப நைட் இல்லாம இருக்கலாம், ஆனா சூரியன் ஒண்ணு இருக்குல்ல, இருக்கிறதான கூப்பிடுறீங்க. ஆனா அவர் சூரியன் சொன்னப்போ சூரியனே ஒண்ணு இல்ல. கையத்தட்டு. புரிஞ்ச வேலையில நீங்க நரம்புகள் உருவாகட்டும் அப்படின்னு சொல்றீங்களே, சொல்லும் போது நரம்பே அங்க இல்ல, ஆனா நரம்பு உருவாகும். ஆனா நரம்பு அங்கதான் இல்ல, ஆனா நரம்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதைத்தான் நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் நரம்புன்னு சொன்னப்ப நரம்புன்னு உலகத்துல இல்ல. அப்ப இல்லாதவைகளை இல்லாதனா அந்த ஏரியால இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அப்படி ஒண்ணு உலகத்துல இல்ல. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்தாராம். சூரியன் உருவாகட்டும் ஒண்ணு, இந்த தூதர்கள் எல்லாம் இப்ப சூரியன் வரப்போதுற அப்பெல்லாம் பார்க்கல, சூரியனா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படித்தான் இருக்கும் பார்த்துக்காட்டாரு. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க விசுவாசத்தில் இருக்கும்போது நீங்க இருக்கிறத மட்டும் அழைக்கணும்னு தேவையில்லை, இல்லாததையே வளர வைக்கலாம். இல்லாததுன்னா என்ன சொல்ல வரேன், உங்க கண்ணுக்கு முன்னாடி இல்லாதது இல்ல, இது வரைக்கும் இந்த உலகத்திலே இல்லாதது. அப்ப அது எங்க டிசைன் ஆச்சு, எங்க ஃபார்ம் ஆச்சு, அவருடைய மைண்ட்ல ஃபார்ம் ஆச்சு. அப்ப ஃபெய்த் என்ன செய்யுது, அவர் மைண்டுக்குள்ள இருக்கிற பிக்சரை அப்படியே என்ன பிரிண்ட் அவுட் பண்ணி வெளியே கொண்டு வருது. உங்க இமேஜினேஷன் அதை விசிபிளா மாற்றக்கூடிய வல்லமை உங்களுடைய விசுவாசத்துக்கு இருக்கிறது. ஆமென். விசுவாசத்தினாலே உலகத்தை அவர் ஃப்ரேம் பண்ணார். உங்க லைஃபை நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க, உங்க லைஃபை நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க. அது போற போக்குல நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. என் லைஃப் இப்படித்தான் இருக்கணும். இயேசு வந்த போது 18 வருஷம் கூனியா இருந்த ஒரு சகோதரி இருந்தால், அப்ப ஒரிஜினல் டிசைனை பார்க்குறான், நம்ம நிமிர்ந்து நிக்கணும். உடனே அந்த மறுபடியும் அந்த அம்மா என்ன செய்யறாரு, வார்த்தையினாலே நிமிர பண்ணார். கூனியா இருந்த அம்மா நிமிர பண்ணார். சூமன கையோட இருந்தவனை முழு கையோட மாத்தினார். சுத்தி இருக்கிற ஏரியால இருக்க எல்லாத்தையுமே தம்முடைய வார்த்தையினாலே சரி செய்தார். நீங்களும் கூட உங்களுடைய வார்த்தையினாலே சூழ்நிலைகளை சரி செய்யக்கூடிய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு நீங்கள் அழைக்கப்படவில்லை, இது எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். 18 வருஷம் கூனியா இருந்தப்ப எல்லாம் சொன்னாங்க, கூனியா இருக்கிறாங்க இந்த அம்மா, கூனியா இருக்கிறாங்க, இந்த அம்மா இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஒரே ஒருத்தர் தான் இந்த அம்மா இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லல, இந்த அம்மா எப்படி இருக்கணும்னு சொன்னாரு. உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பேசாத, உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு பேசு. உன் சரீரம் எப்படி இருக்குன்னு பேசாத, உன் சரீரம் எப்படி இருக்கணும்னு பேசு. உன் பிள்ளை எப்படி இருக்கிறான்னு பேசாத, அவன் எப்படி இருக்கணும்னு பேசு. உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பேசாத, அது எப்படி இருக்கணும்னு பேசு. அப்ப உங்க மைண்ட்ல எப்படி இருக்கணும் அப்படின்றது இருக்கணும். அப்பதான் இது இப்படி இருக்கணும் அப்படின்னு பேச முடியும். நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்காங்க. அப்ப அந்த சகோதரி கூனியா இருந்தாங்க, எல்லாம் கூனியா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, இப்படி இருக்கிறாங்கன்னு. அவர் இப்படி இருக்கிறாங்கல்லப்பா, எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பிக்சர் ஒரு மைண்ட்ல இருந்துச்சு. அந்த மைண்ட்ல இந்த பிக்சர் என்ன, அந்த அம்மா நிமிர்ந்து நிற்கிறது. இப்போ உங்க சரீரத்தில் வியாதி இருக்கா, எப்படி இருக்கணும்ன்றது. ஆனா எப்படி இருக்குது இல்ல, எப்படி இருக்கணும் உங்க சரீரம், அது உங்க மைண்ட்ல இருக்கணும்.
அப்போ அது என் மைண்டில் இல்லை, என் மைண்டில் கொண்டு வர முடியல. அப்போ அதை உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வரது தான் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை படிக்க 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 நான் எப்படி இருக்கணும், என் சரீரம் எப்படி இருக்கணும், என் குடும்பம் எப்படி இருக்கணும், என் சந்ததி எப்படி இருக்கணும், என் மகன் எப்படி இருக்கணும், என் பேரன் எப்படி இருக்கணும், என் பேரனோட பையன் எப்படி இருக்கணும், என் ஐஸ்வர்யம் எப்படி இருக்கணும், என் சர்ச் எப்படி இருக்கணும், எல்லாம் எப்படி இருக்கணுன்றத உங்கள் மைண்டோட ஸ்டாண்டர்டை காட் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வந்து தூக்கி நிப்பாட்டுறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றது மறந்து நான் எப்படி இருக்கணும் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் இப்படித்தானே இருக்கணும் அப்படின்னு என்னைக்கு நினைச்சிட்டீங்களோ உங்க வாழ்க்கை அந்த இடத்துக்கு வந்துடும். ஆமென். நீங்களாம் இந்த லெவலுக்கு நீங்க வளர்ந்ததுக்கே நம்ம வாழ்க்கையில வளர்ந்துருக்கோம்ல நம்ம எல்லாருமே. அது காரணம் என்ன தெரியுமா? நம்ம இப்படி எப்படி இருக்கணும்னு நமக்கு சர்ச்சில் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சர்ச்சுன்னு ஒன்றுக்கே போகாம எப்படி இருக்கணும்னு ஒன்றே தெரியாமல் நம்ம உலகத்தில் வாழ்ந்தோம்னா நம்ம எப்படி இருந்தோமோ அப்படிதான் இருந்திருப்போம். ஆனால் உட்காந்து செய்தியை கேட்டப்ப நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் பேசினப்ப நம்ம மைண்ட் இப்படித்தான் இருக்கணுமோ அப்படின்ற இடத்துக்கு வரும்போது இப்படி இருக்கணும், இப்படி இருக்கிறோன்றது மாதிரி இப்படி இருக்கணுன்ற இடத்துக்கு யோசித்தோம். நம்ம எப்படி இருக்கணும்னு நினச்சோமோ அப்படி இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ யோசிங்க நாளைக்கு எப்படி இருக்கணும்னு. அப்படி நாளைக்கு நீ இருப்பீங்க.